हाय JPK'S ஈஸி ஹிந்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வரம் கி மாத்ராயங்கள रू शब्द பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஊ शब्द பார்த்தோம், ஊ கி மாத்ரா வாலே शब्द பார்த்தோம். இந்த வீடியோவில் ரூ கி மாத்ரா வாலே शब्द பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்வர் பார்க்கும்போதே இதை சொல்லியிருக்கோம். இதை வந்து ரூனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், ரீனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா ரூ, இது வந்து ஸ்வர். ரூ கி மாத்ரா வாலே शब्द இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரூனுடைய மாத்ரா எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் சி. இப்போது ஒரு லெட்டர் இருக்குன்னா அதுக்கு கீழே இந்த ஸ்மால் லெட்டர் சி மாதிரி போடணும். இதுதான் ரூ கி மாத்ரா. ரூ கி மாத்ரா இப்படி போடுவோம். இது லெட்டருக்கு கீழே தான் போடணும். ஸ்மால் லெட்டர் சி மாதிரி சின்னதாக போடணும். இப்போ இது கா, காக்கு கீழே இது போடுறோம் க்ரு, க்ரு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, ரு ஷி, ரிஷி, ரிஷி. இது வந்து छोटी ई की मात्रा ரிஷி. செயிண்ட், முனிவர். இப்போ இதில் பாருங்க, ரு ரு சவுண்ட் எப்படி வருது பாருங்க, ரிஷி. அந்த ரூனும் சொல்லக்கூடாது, ரீனும் சொல்லக்கூடாது, அந்த யூ சவுண்டும் வராது, ஐ சவுண்டும் வராது. இந்த இடத்துல ருஷி அப்படி சொல்லக்கூடாது, ரிஷி அப்படியும் சொல்லக்கூடாது. அந்த ஆர் சவுண்டு மட்டும்தான் தெரியணும். இர் இர், ரிஷி, ரிஷி. புரியுதுங்களா? ரிஷி, செயிண்ட், முனிவர். செகண்ட் இது கா, கீழே ரு கி மாத்ரா போட்டிருக்காங்க, க்ரு, க்ரு. छोटी ई की मात्रा ஷி, கிருஷி, கிருஷி. அந்த ரூ ப்ரொனன்சியேஷனே தெரியல பாருங்க, குருஷி அப்படி சொல்கிற, கிருஷி, கிருஷி. அக்ரிகல்ச்சர், விவசாயம். எழுதும்போது KRU போடுறோமா, க்ரூ அப்படி வருதுங்களா, கிருஷி, கிருஷி. அதனால தான் அது வந்து ஒரு சிலர் ரீனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, இந்த லெட்டரை ரூனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. எழுதும்போது அதை ரிஷினும் எழுதக்கூடாது, ருஷினும் எழுதக்கூடாது, அந்த ரா சவுண்டு தான் வரணும். ரிஷி, ரிஷி. இது கா போட்டிருக்கிறதால கிருஷி, கிருஷி. தேர்டு நுரு. இது வந்து நா இல்லைங்களா, நாக்கு கீழே அந்த மாத்திராவை யூஸ் பண்ணியிருக்கோமா, ரூக்கி மாத்திரா யூஸ் பண்ணியிருக்கோம். நுரு. இது பா, நுருப், நுருப். கிங், அரசன், நுருப், கிங், அரசன். ஃபோர்த்து வா, இது அதுக்கு கீழே ரூக்கி மாத்ரா, விரு, விருக்ஷ். இது வந்து இக்ஷ, இக்கு ப்ரொனன்சியேஷனோட வரணும், இக்ஷ, விருக்ஷ், விருக்ஷ். ட்ரீ, மரம். ஃபிஃப்த்து இது தா, கீழே ரூக்கி மாத்ரா, த்ரு, த்ரு. நா, த்ருன், த்ருன். வீடு, கலை. சிக்ஸ்த்து இது க, கீழே ரூக்கி மாத்ரா, க்ரு, க்ரு. இது நா, ஆக்கி மாத்ரா, நெடில் இழுக்கிறோம் பாருங்க, ஆக்கி மாத்ரா, நா, க்ருணா, க்ருணா. ஹேட், வெறுப்பு. செவன்த்து மா, கீழே ரூக்கி மாத்ரா, மிரு, மிரு, மிரு. இது ஆஃப் லெட்டர், தால ஆஃப் லெட்டர், இத்து. யா, ஊக்கி மாத்ரா, छोटी ஊக்கி மாத்ரா, மிருத்யு, மிருத்யு. மிருத்யுனா டெத், இறப்பு. எயித்து க்ரு, கா, ரூக்கி மாத்ரா, க்ரு. பா, நெடில், பா, ந, ந. கிருபான், கிருபான். ஸ்வர்ட், வாள், கிருபான், ஸ்வர்ட், வாள். நைன்த்து க்ரு, ப, யா, கிருப்பயா, நெடில், கிருப்பயா, ப்ளீஸ், தயவு செய்து. டென்த்து ஹ்ரு, இது ஹா சவுண்டு, கா வரக்கூடாது, ஹ், ஹ் சவுண்டு வரணும், ஹ்ரு, ஹ்ருதய், ஹ்ரு, த, ய, ஹ்ருதய். ஹார்ட், இதயம். இதில் பாருங்க, ஹா, ஹா வந்து எப்படி போட்டிருக்கோம், இப்படி போடுவாங்களா ஹா. இந்த ஹால இப்படி வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து இப்படி போடுவோம், இதுக்குள்ளே சின்னதாக அந்த சி மாதிரி போடுவோம். இதுதான் ஹ்ரு. புரியுதுங்களா? ஹானா இப்படி போடுவோம்,
இங்கே போடுறதுல பாதியில் நிறுத்தி இங்கேருந்து ஸ்மால் லெட்டர் சி மாதிரி இப்படி உள்ளே போட்டால் ஹ்ரு. மீதி எல்லா லெட்டர்லையும் பாருங்கள் கீழே தான் போட்டிருப்போம். இப்போ கா வருதுன்னா அதுக்கு கீழே தான் இப்படி போட்டோம் க்ரூ. இப்போ கா வருதுன்னா அதுக்கு கீழே இப்படி போட்டால் க்ரு க்ரு. மானா அதுக்கு கீழே மாத்திரை இந்த மாத்திரை யூஸ் பண்ணோம்னா மிரு. அந்த மாதிரி ஹாக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி போடுறோம் பாருங்கள். இதை இப்படி போட்டு பாதியில் இப்படி நிறுத்தி இங்கேருந்து இப்படி போட்டு இங்கே இருந்து சி. புரியுதுங்களா? ஹ்ரு ஹ்ரு ஹிருதய் ஹார்ட் இதயம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஊக்கி மாத்திரை பார்த்தோம். நெடில் ஊக்கி மாத்திரை பார்த்தோம். அதில் எல்லா லெட்டரும் கா போடுறோம்னா கீழே இப்படி போட்டால் கூ சொன்னோமா, அந்த மாதிரி மானா கீழே இப்படி போட்டோம்னா மூ சொன்னோமா, இது எல்லாமே கீழே தான் வந்திருக்கு. ஆனால் ராக்கு மட்டும் பாருங்க ரூ இப்படி சின்னதா இப்படி போடணும். ரூ அப்படின்னும் போது நெடில் இப்படி ஏ மாதிரி இங்கே தான் போடணும், லெட்டருக்கு கீழே போடக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த லெட்டருக்கு மட்டும் இதில் மாறும். ஹிருதய் ஹாக்கு மட்டும்தான் அந்த ரூக்கி மாத்திரா வந்து உள்ளே போடுற மாதிரி வரும். மீதி எல்லாம் லெட்டருக்கு கீழே தான் போடணும். புரியுதுங்களா? இந்த லெட்டர் எப்படி போடணும்னு பாருங்கள். ரா போட்டு இங்கேருந்து இப்படியே போடணும் ரூ. இப்போ இந்த ரூ நெடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஏ மாதிரி இப்படி போடணும் ரூ. இது வந்து ஊக்கி மாத்திரால இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மீதி எல்லா லெட்டருக்கு கீழே தான் இந்த மாதிரி போடுவோம். அதே மாதிரி தான் ரூக்கி மாத்திரா யூஸ் பண்ணும்போது லெட்டருக்கு கீழே தான் எல்லாத்துலேயுமே பாருங்கள் மாத்திரா யூஸ் பண்ணியிருப்போம். ஹாக்கு மட்டும்தான் உள்ளே யூஸ் பண்ணுவோம். ஹிருதய். திரும்பியும் நான் இந்த 10 வேர்ட்ஸையும் ரிப்பீட் பண்ணுறேன். இன்னைக்கு ரூ ஷப்து பார்த்துருக்கோம். ரூக்கி மாத்திரா ஸ்மால் லெட்டர் சி மாதிரி இப்படி போடணும். இதுதான் ரூக்கி மாத்திரா. லெட்டருக்கு கீழே தான் வரும். ஃபஸ்ட்டு ருஷி முனிவர். செகண்ட் கிருஷி. வித்தியாசம் தெரியுதுங்களா? இது ரிஷி, இது கிருஷி. கிருஷி விவசாயம். நிருப் நுருப் அரசன். ஃபோர்த்து விருக்ஷ் மரம். ஃபிஃப்த்து த்ருன் த்ருன் கலை. சிக்ஸ்த்து கிருணா. இது கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, கிருணா இக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. கிருணா இக்கு இக்கு சவுண்ட் வரணும். கிருணா வெறுப்பு. செவன்த்து மிருத்யு மிருத்யு இறப்பு. எயித்து கிருபான் கிருபான் வாழ். நைன்த்து கிருப்பையா தயவு செய்து. டென்த்து ஹிருதய் இதயம். இது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ப்ரொனவுன்சேஷனை நல்லா கவனிங்க. ரிஷி இது வந்து பார்த்தீங்கன்னா RSHI இந்த சவுண்டு தான் வரும். ரிஷி. அந்த யூ சவுண்டும் வராது, ஐ சவுண்டும் வராது. அதனால தான் அந்த ரூனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, இந்த லெட்டரை ரீனும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ரிஷி அந்த ர சவுண்டு மட்டும்தான் வரணும். ரிஷி. இது பார்த்தீங்கன்னா கிருஷி யூ போடாமல் KRSHI கிருஷி கிருஷி கிர சவுண்ட் வரணும். புரியுதுங்களா? இன்னைக்கு ரூக்கி மாத்திரா வாலே शब्द பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏகி மாத்திரா வாலே शब्द பார்க்கலாம். தேங்க்யூ.